Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Diamond price is starting from 22,800 per carat. That's tough. I can't do that. ஒரு டெசிஷன் எடுத்து தானே ஆகணும். ஏன் நீங்க கேக்குறீங்கன்னு நான் எடுத்தே ஆகணுமா? நான் கேக்குறேன். நியாயமான கேள்விதான். அவங்க டர்ன் பண்ணி என்ன பார்த்துட்டு ஹலோன்னு சொன்னாங்க. அப்ப லிட்டரலி என்னை பார்த்து தமிழ் புரியுமான்னு கேட்டா எனக்கு அப்படியே எப்படி ஹார்ட் பிரேக் ஆகும்னா, சின்ன வயசுலேருந்தே நான் கேட்டது பூரா தமிழ் தான். இல்லோ என்கிட்ட தமிழ் புரியுமா, நீங்க கேரளா தானே, நீங்க தமிழ் புரியுமான்னு கேட்டா இட்ஸ் லைக் இட் பிரேக்ஸ் மை ஹார்ட். தோசை ஜாமா சாப்பிட்டது இல்லையா நீங்க யாருமே? சூப்பரா இருக்கும். அப்படியா? ஆமா, நெய் போட்டு சொல்லுங்க. ஒரு மலைச்சாரல் மாதிரி பரபரன்னு தூவி விட்டு உள்ள ஒரு விளையாட்டு வெளியே ஒரு. ஆமா, ஓகே, அப்படி சொல்றீங்க. அந்த படம் பாண்டியராஜ் சார் படம், விஜய் சேதுபதி கூட பண்ற படம் ஃபுல்லா ஃபுட்டை பத்தி தான். சினிமாவை விட்டு போலன்னா நான் டைரக்ட் பண்ணேன், இல்லைன்னா there's a good chance நான் ஃபுல்லா விட்டுட்டு ஓடி போயிடுவேன். Wonder Diamonds presents Vigadan Press Meet with Nithya Menon. Title sponsor Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. நம்ம அடுத்து ஒரு குட்டியாக ஒரு சின்ன ஃபன், கொஞ்சம் ரிலாக்ஸ்க்கு ஒரு 5 minutes. ஸோ அதில் வந்து திஸ் ஆர் தட் அப்படின்னு நான் கேட்பேன். நீங்கள் இதில் ஏ சொன்னீங்க அப்படின்னா ஏ ஸ்டேபிளாக இருக்கும், பி சொன்னது மாறும். அப்போ திஸ் ஆர் தட். இப்போ பி சொன்னால் இது ஸ்டேபிளாக இருக்குது, இது மாறும். அப்படி ஓகே, ரைட். உங்களுடைய கேரக்டர், நீங்கள் ப்ளே பண்ண கேரக்டர் குறிப்பாக தமிழில் வித்யலக்ஷ்மி ஆர் ரேவதி, 180 வெப்பம், இந்த 2 படத்துல இருந்து நீங்கள் பெஸ்ட்டு அப்படின்லாம் இல்லை, டக்குன்னு உங்களுக்கு தோன்ற விஷயங்கள் பேசலாம். இது ஃபுல்லாக நாட் அ பெஸ்ட் ஒன், க்ளோஸ்டு ஒன். 180. ஓகே. விஜயலட்சுமி. அப்போ விஜயலட்சுமி ஆர் கங்கா ஃப்ரம் காஞ்சனா? கங்கா ஆர் தாரா? தாரா ஆர் ஐஸ்வர்யா வெற்றிமாறன் ஃப்ரம் மெர்சல்? தாரா ஆர் கமலா தாஸ்? தாரா ஆர் சோபனா? Oof, that's tough. I can't do that. ஒரு டெசிஷன் எடுத்து தானே ஆகணும். ஏன் நீங்க கேக்குறீங்கன்னு நான் எடுத்தே ஆகணுமா? நான் கேக்குறேன். நியாயமான கேள்விதான். அப்பதான் அடுத்த பக்கம் போக. Oh my god. சோபனா. சூப்பர். சோபனா ஆர் ஸ்ரேயா? நோ இருக்காங்களே, அது எப்படி இந்த படத்தோட இல்ல எங்களுக்கு நாங்க என்ன சொல்லலாம். ஸ்ரேயானே சொல்லலாம். ஆமா, இந்த படம் தானே ரிலீஸ் ஆக போகுது, அதனால I can't say anything else. அதனாலதான் கடைசியா வச்சிருக்கோம். ஆமா, ஓகே, சூப்பர் மேம். சோ ஃபேவரட் ஃபுட்? இட்லி ஆர் தோசை? தோசை ஆர் பரோட்டா? தோசை ஆர் பாஸ்தா? தோசை ஆர் புட்டு? தோசை ஆர் பிரியாணி? சூப்பர். அடடா சூப்பர். எங்க அம்மா பண்ற தோசை நெய் போட்டு, அந்த தோசை தான் ஸ்பெஷலி. அந்த அம்மா பண்ற நெய் தோசை, இந்த தொட்டுக்கிறதுக்கு அவங்க பண்ணுவாங்க ஏதாவது, என்ன வேணாலும், எனிதிங். நான் ஜாம் போட்டு கூட சாப்பிடுவேன். தோசை ஜாமா சாப்பிட்டது இல்லையா நீங்க யாருமே? சூப்பரா இருக்கும். அப்படியா? ஆமா, நெய் போட்டு சொல்லுங்க. அவ்வளவுதான், ஐஸ் பிரேக் ஆயிருச்சு. நெய் போட்டு நல்லா கிறிஸ்பியா பண்ணணும். ஆனா அந்த சாஃப்டா இருக்க கூடாது. ஓகே, கிறிஸ்பியா பண்ணி ஜாம் வச்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். கிறிஸ்பியா பண்ண ஜாம் ஒட்டாதே? இல்ல, அத எடுத்து அப்படி. ஓகே. வடிவேல் சார் ஒரு காமெடி இருக்கு, நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல. ஒரு ஊத்தாப்பம் எப்படி பெஸ்டா பண்ணணும் தெரியும் எனக்கு. ஏன்னா நம்ம பாண்டியராஜ் படத்துல அந்த மாதிரி ஏதோ ஒரு காமெடி நடந்தது, அதை எனக்கு காமிச்சு கொடுத்தாங்க. லாஸ்ட் மந்த் தான். எப்படி இருந்தது அந்த வீடியோ பார்க்க? வடிவேல் சார் ஒரு மலைச்சாரல் மாதிரி பரபரன்னு தூவி விட்டு உள்ள ஒரு விளையாட்டு வெளியே ஒரு. ஆமா, ஓகே, அப்படி சொல்றீங்க. அந்த படம் பாண்டியராஜ் சார் படம், விஜய் சேதுபதி கூட பண்ற படம் ஃபுல்லா ஃபுட்டை பத்தி தான். ஓகே. சோ இப்போ டான்ஸ்,
தனுஷ் ஆர் நானி? தனுஷ். தனுஷ். தனுஷ் ஆர் பன்னி? அல்லு அர்ஜுன். இது ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலா இருக்கும். இது எதுவுமே கான்ட்ரோவர்சி கிடையாது. இது ஒரு ஹெட்லைனா வரும். நித்யா மேனன் சொன்னாங்க இவங்களுக்கு விட. நான் வேணா டிஸ்க்ளைமர் போட்டுறோம், ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்ன்ற மாதிரி. இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறோம். இல்ல, நீங்க எனக்கு ஹீரோ பத்தி கேட்கவே கேட்காதீங்க. எனக்கு அந்த ஏரியாலயே போ. இட்ஸ் லைக் இட்ஸ் டேஞ்சரஸ். டேஞ்சரஸா? ஆமா ஆமா. சும்மா சொல்லுங்க. பெஸ்ட்ன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. சும்மா ஓகே. எனக்கு தனுஷ். தனுஷ். ஓகே. தனுஷ் ஆர் நிதின்? தனுஷ். தனுஷ் ஆர் லாரன்ஸ்? லாரன்ஸ். லாரன்ஸ் ஆர் பிரபுதேவா? பிரபுதேவா. பிரபுதேவா ஆர் பவன் கல்யாண்? பிரபுதேவா. பிரபுதேவா ஆர் ஜூனியர் என்டிஆர்? பிரபுதேவா. பிரபுதேவா ஆர் விஜய்? பிரபுதேவா. சூப்பர். ரைட். தட்ஸ் a sportsmanship. சூப்பர். ஸ்போர்ட்ஸ்லாம் வாட்ச் பண்றது உண்டா? என் அப்பா கிட்ட கூட ஏர்லியரா நான் கிரிக்கெட் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க பயங்கர கிரிக்கெட் ஃபேன் அண்ட் ஆல் தட். அந்த டைம்ல பார்த்துட்டு இருந்தேன். இப்போ பாக்குறது இல்ல. நான் பாக்குறது டைம் கிடைக்காது. ரைட். அப்ப இருந்தாலும் ஃபார்முலா 1 பார்த்துட்டு இருந்தேன் ஃபார் சம் டைம். பட் அதுவும் இப்போ எனக்கு டைம் கிடைக்கல. ஃபார்முலா 1 எல்லாம் பாப்பீங்களா? ஐ லவ் கார்ஸ். எனக்கு கார்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ டிரைவிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பட் இப்போ கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் டச். ஸோ ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ்மேன் உங்களுக்கு என்ன இருக்குன்றத சொல்லுங்க. அப்பா கேட்டது சச்சின் டெண்டுல்கர். ஒரே பதில் தானா? 100%. திஸ் ஆர் தட். லவ் சச்சின் டெண்டுல்கர். மீட் பண்ணிருக்கீங்களா? ஆமா. சொல்லுங்க. சூப்பர். சும்மா இப்படி நான் என் ஃப்ரெண்டோட ஒரு என்கேஜ்மெண்ட்க்கு போயிருந்தேன். அங்க வந்து இருந்தாங்க அவங்க. என்டர் பண்ணும்போது நின்று கொஞ்சம் போட்டோஸ் எடுக்க ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. முன்னாடி சச்சின் டெண்டுல்கர் இருந்தாங்க, அவங்க ஒய்ஃபும் டாட்டரும் இருந்தாங்க. அவங்கள பார்த்து அப்படியே பார்த்துட்டு இப்படி நின்னேன். அவங்க டர்ன் பண்ணி என்ன பார்த்துட்டு ஹலோன்னு சொன்னாங்க. அப்போ லிட்ரலி like this and I thought, oh my god, first time நான் வந்து செலிபிரிட்டிஸை பார்த்து அப்படி எனக்கு அப்படி ஒன்றும் ஃபீல் ஆகாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் சச்சின் டெண்டுல்கர் என்னை பார்த்து இப்படி பண்ணேன். I was like, oh my god, I am blushing, you know, seeing a celebrity. But I love Sachin. What a player, what a human being. டக்குன்னு ஒரு ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட்க்கு சச்சின் வந்திருந்தாருன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி என்னடா அது அப்படின்னு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. இருந்தாலும் நம்ம இதுல வந்து 2-3 மேட்டர் இருக்கு. நீங்க ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் சச்சின்னு சொல்லிட்டீங்க. பட் இருந்தாலும் இதை கேட்டுறேன். தோனி ஆர் கோலி? வரும், அவர் பேரும் வரும். தோனி ஆர் கோலி? வெரி டிஃபிகல்ட். கோலி. கோலி. சூப்பர். கோலி ஆர் ரோஹித்? ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா. ஓகே. ரோஹித் சர்மா ஆர் சச்சின் டெண்டுல்கர்? சச்சின் டெண்டுல்கர். சச்சின் டெண்டுல்கர் ஆர் ராகுல் டிராவிட்? அவரும் கர்நாடகா. கர்நாடகா தான். I love Rahul Dravid. I love Rahul Dravid. But Sachin Tendulkar. லவ் ராகுல் டிராவிட்னா அவரோட கேமா இல்ல அவர் மேல ஒரு கிரஷ் அந்த மாதிரி? இல்ல அப்படி இல்ல. அவங்க ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், அவங்க லைக் அந்த என்டியூரன்ஸ், அந்த காம்னஸ், அந்த the way they approach the sport. ஈவன் சச்சின் டெண்டுல்கர் கூட அப்படிதான். லைக் அவங்க அப்ரோச் பண்ற விதம் இருக்குல்ல, அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். as people also it matters. நம்ம what kind of people, எவ்வளோ பேலன்ஸ்டா இருக்கிறோம், அதெல்லாம் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். நீங்க எவ்வளோ கன்சிஸ்டண்டா ப்ளே பண்றீங்கன்னு. ஸோ ஆல் ஆஃப் தட் டுகெதர். ஓகே. அவரை மீட் பண்ணிருப்பீங்களா? எப்படியும் சேம் ஸ்டேட்ன்றனால? இல்ல, எங்க அம்மா மீட் பண்ணிருக்காங்க. எங்க அம்மா வந்து பேங்க்ல வேலை பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஸோ பெங்களூர்ல அவங்க பேங்க்ல டிராவிட் ஓட அக்கௌண்ட் இருந்தது நினைக்கிறேன். ஓகே. ஸோ அவங்க வந்திருக்காங்க, அப்பப்போ பார்த்துருக்காங்க. டிராவிட். ஓகே. அந்த மாதிரி. ஸோ இந்த கர்நாடகா கனெக்ட்லேயே டிராவிட்டா சச்சினான்றது யாரு சொல்றீங்க? சச்சின் தான். ஓகே. சச்சின் ஆர் அனில் கும்ப்ளே? அவரு கர்நாடகா இல்ல? அவரும் கர்நாடகா தான். சச்சின். சச்சின் ஆல் டைம் சச்சின். ஓகே. சச்சின் ஆர் மெஸ்ஸி? சச்சின். சச்சின் ஆர் ரொனால்டோ? நான் ஃபுட்பால் பாக்குறது இல்ல, சோ சச்சின். சச்சின். சூப்பர் மேம். டன். சிறப்பு. டிராவல் உங்களுக்கு பிடிக்கும்,
வைல்ட் லைஃப் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால. பட் பேசிக்கலாக நம்ம எவ்ரிடே ட்ராவல் பண்ணுறதுனால இந்த விஷயம் சில விஷயங்கள் நீங்கள் மிஸ் பண்ணலாம். ஸோ அந்த விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கு. ஸோ ட்ராவல் வந்து 2 வீலர், பைக் ஆர் ஆட்டோ? பைக். வை? ஐ லவ். நான் பிஃபோர் ஐ டிட் ஃபிலிம்ஸ் எல்லாம் நான் என் அம்மாவோட பைக் எடுத்து தான் ஃபுல் பெங்களூர் நான் என் காலேஜ் போகும்போது மவுண்ட் கமல் அது ஒரு 1 hour ரைடு. நான் அது எப்படியோ நான் சமாளிச்சு எங்க அம்மாவோட பைக் எடுத்து நான் போயிட்டு இருந்தேன். எனக்கு பஸ்ல எல்லாம் பிடிக்காது. ஸோ பைக்ல தான் போயிட்டு இருந்தேன். அந்த பைக்ல போகும்போது அந்த டைம்ல பெங்களூர்ல இந்த மாதிரி டிராஃபிக் இல்லை. ஸோ டெய்லி 1 hour போயிட்டு இருக்கும்போது எனக்கு போர் அடிக்கும். ஸோ நானே ஒரு கேம்ஸ் எல்லாம் மைண்ட்ல பண்ணேன். ஓகே, இந்த வாட்டி எவ்வளோ தூரம் வித்த கால் வந்து கீழே வைக்காம எப்படி போக முடியும் அந்த மாதிரி எல்லாம். ஐம் குட் அட் டிரைவிங், ரைடிங். ஏதாவது ஒரு என்ன வேணும், போட் எல்லாம் என் கையில கொடுத்தா ஐ கேன் ரைட் இட். லைக் ஐம் ஜஸ்ட் நேச்சுரலி குட் அட் டிரைவிங். ஸோ அது எப்படி சமாளிக்கலாம், இப்படி பண்ணலாம், அப்படி அந்த மாதிரி வீடியோ கேம் ஆடுற மாதிரி எல்லாம் ஐ யூஸ் டு டூ. ஸோ எனக்கு பைக்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்டா கூட எங்க அப்பா கூட ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு எங்க அப்பா கூட பைக்ல போனேன்னா. சூப்பர் சூப்பர். ஸோ ஆட்டோ ஆர் பைக்ல பைக் ஆர் கார்? பைக். அப்படி சொல்ல முடியாது. ஐ லவ் கார்ஸ். கார் ஆர் பஸ்? டெஃபினெட்லி கார். Okay. Car or train? Train. I love trains. Okay. Love. இப்போ ட்ரெயின்ல ஏதாவது இப்போ எப்படி போக இல்ல இந்த கூப்பே அந்த மாதிரி எப்படி அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஏறி கீழே இறங்கி பேக் எல்லாம் வச்சு அப்ப நீங்க நிறைய மிஸ் பண்றீங்க. நிறைய. I love train. Love train. ஸோ படத்துல ட்ரெயின் சீக்வன்ஸ்ல வரும்போது மோஸ்ட்லி கனெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க சொல்றது பார்த்தா. படத்துல ட்ரெயின் சீக்வன்ஸ் வரும்போது ட்ரெயினை பத்தியே யோசிக்க மாட்டோம். கரெக்ட் தான். டயலாக் அது வேற நிறைய நடந்துட்டு இருக்கும். ட்ரெயின் இருக்கு அந்த மாதிரி இல்ல. அது நிஜமா we should travel. அப்படிதான் அது நல்லா இருக்கும். ட்ரெயின் ஆர் ஃப்ளைட்? ட்ரெயின். சூப்பர். டன் மேம். ஃப்ளைட் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ ஹீரோயின்ஸ் குஷ்பு மேம் ஆர் மீனா மேம்? ஐயோ, இங்கே அந்த டிஸ்க்ளைமர் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. சோ அதனால பிரச்சனை இல்லை. நீங்க சொல்றீங்க நிஜமா முழுக்க முழுக்க இப்ப ஹெட்லைன்ஸ் அங்க இங்க வந்தா வராது. மீனா மேம் ரேவதி மேம்? ஏன்னா அம்மாவும் ரேவதி மேம் மாதிரி இருப்பாங்க, நீங்க 2 இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க. ரேவதி மேம் ஆர் ரோஹிணி மேம்? ரேவதி மேம் ஆர் ராதியா மேம்? ரேவதி மேம் ஆர் சோப்னா மேம்? ரேவதி மேம் ஆர் நதியா மேம்? சூப்பர். ஓகே. ஸோ மலையாளம்ல நீங்க ஒர்க் பண்ண ஹீரோஸ், நான் தமிழ்ல நிறைய விஷயங்கள் நம்ம பேசினால மலையாளம் பத்தி பேசலன்றனால அது மட்டும் வச்சிருக்கேன். ஸோ பிருத்விராஜ் ஆர் டொவினோ? பிருத்விராஜ் ஆர் நிவின் பாலி? பிருத்விராஜ் ஆர் துல்கர் சல்மான்? பிருத்விராஜ் ஆர் ஃபகத்? பிருத்விராஜ் ஆர் ஆசிஃப் அலி? பிருத்விராஜ் ஆர் உன்னி முகுந்தன்? பிருத்விராஜ் ஆர் மம்முட்டி சார்? அது no that is not fair. That is different category please. Prithvi only winner. Okay, leave it. அடுத்து உங்களோட ஃபர்ஸ்ட் ஹீரோ இருக்காரே மோகன்லால் சார் இருக்காரே. பிருத்வி ஆர் மோகன்லால் சொல்றீங்க? இல்ல அப்படி வச்சுக்கலாம், இல்ல மம்முட்டி சார் ஆர் மோகன்லால் சார் வச்சுக்கலாம். மோகன்லால் சார். ஓகே. இப்போ சாரோட பேசுறது உண்டா? நான் லாஸ்ட் டைம் ஜனதா கேரேஜ் பண்ணும்போது பேசணும். ஓகே சார் அங்க பண்ணிருந்தனால. ஓகே. சோ பட் மோகன்லால் ஐ ஃபீல் பெஸ்ட் ஆக்டர் பார்த்ததுல. சூப்பர் மேம். பெங்களூர் தான் உங்களோட நேட்டிவ் அப்படிங்கிறப்போ நம்மளுடைய வீடு நமக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கும். பெங்களூர்ல ரொம்ப ஸ்பெஷலான இடங்கள் என்ன, அதை பற்றி சொல்லுங்க. உங்களுக்கு ஏன் பெங்களூர்? எல்லாருக்கும் என்ன எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்காது அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏன் பெங்களூர் ரொம்ப பிடிக்கும்? அதில் உங்களோட ஃபேவரட் ஸ்பாட்னா என்ன பெங்களூர்ல? பெங்களூர்னா எனக்கு உயிர். ஐ லவ் மை சிட்டி. அதனாலதான் இவ்வளவு பேஷனட்டா சொல்லுவேன்னா. நீங்க கேரளானா இல்ல நான் பெங்களூர் சொல்றது பிகாஸ் ஐ லவ் மை சிட்டி.
த திங் இஸ் நம்ம எல்லாரும் அம்மா அப்பா எல்லாம் பிறந்ததெல்லாம் அங்கேருந்து. ஸோ அவங்க சின்ன வயசுல இருக்கும்போது இருந்த பிளேஸ் அதெல்லாம் நம்மளுக்கு கிட்ட கிட்ட தான் இருக்கு. ஸோ பெங்களூர் அந்த டைம்ல when I was growing up 90s ஒரு வெரி பியூட்டிஃபுல் பிளேஸாக இருந்தது. இப்போ இருக்கிற மாதிரி இல்லை, இந்த டிராஃபிக் எல்லாம் இல்லை. அப்போ நிஜமா ஒரு கார்டன் சிட்டி தான் அந்த டைம்ல இருந்தது. ஸோ இப்போ அதை பத்தி நினைச்சா ஐ ஃபீல் வெரி பேட். அது எப்படியாவது அது திருப்பி வரணும்னு. ஸோ நான் ஒரு இது எழுதிட்டு இருந்தேன். இட் வாஸ் அபவுட் பெங்களூர். ஸோ எப்படியாவது ஹவு டு பிரிங் பேக் தட் த வே பெங்களூர் யூஸ் டு லுக் அந்த டைம்ல அந்த நாஸ்டாலஜிக் ஃபீலிங் எனக்கு எப்பவுமே இருக்கும். எங்க நான் போனாலும் ஆக்சுவலி நான் ரொம்ப மூவ் பண்ணேன் மெனி பிளேசஸ். ஆனால் ஃபைனலி நான் டிசைட் பண்ணது இல்லை, எனக்கு ஐ கான்ட் லிவ் எனிவேர் எல்ஸ் அதர் தென் பெங்களூர். அங்கே இருக்கிற மாதிரி எவ்வளோ டிராஃபிக் இருந்தாலும் எவ்வளோ என்ன க்ரௌட் இருந்தாலும் ஐ ஸ்டில் ஃபீல் பெஸ்ட் வெதர் அங்கே தான். யூனோ இட்ஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் பெங்களூரில் இஸ் கப்பன் பார்க். அது இட்ஸ் த க்ரீன் ஸ்பேஸ் ஆஃப் பெங்களூர். எனக்கு போக முடியாது அங்கே, பட் ஐ டோன்ட் கோ ஆஃபன். பட் இஃப் யூ கேன் அங்கே போய் நடந்து யூ கேன் ஜஸ்ட் வாக் அரவுண்ட். அங்கே இருக்கிற ட்ரீஸ் எல்லாம் இட்ஸ் லைக் 100 years old. ஸோ வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். ஸோ சினிமாவில் இவ்வளோ பெரிய ஃபேம்லாம் கிடைச்சதுக்கப்புறம் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் சின்ன வயசில் போய் பார்த்த இடங்களுக்கு உங்களால் போக முடியாது இல்லையா? ஆமாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா பெங்களூரில்? பயங்கரமா. ஏன்னா எனக்கு லைக் சினிமாலேருந்து கிடைக்கிற சில விஷயங்கள் இருக்குல்ல, ஐ நெவர் வாண்டட் தட். எனக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் பி நேச்சுரல். லைக் எங்கேயாவது இப்போ ஏதாவது பார்த்தேன்னா கெட் டவுன் ஃப்ரம் த கார், ஐ வாண்ட் டு கோ பை இட். தட் இஸ் மை நேச்சர். ஸோ எனக்கு அது பண்ண முடியலன்னா அது பயங்கரமாக எனக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ ஐ மிஸ் இட் அ லாட். ஈவன் கப்பன் பார்க் எல்லாம் ஐ ஆல்வேஸ் ஃபீல் அங்கே போய் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா நல்லா இருந்திருக்கும்னு. பட் that's not possible. கன்னட இண்டஸ்ட்ரி பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் பெரும்பாலும் அங்கேயும் நீங்கள் நிறைய பண்ணியிருந்தாலும், ஸோ இங்கே தமிழில், மலையாளத்தில், தெலுங்குல அப்படி தான் நீங்கள் பெரும்பாலும் பண்ணியிருக்கீங்க கம்பேரிட்டிவ்லி. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த படங்கள் கன்னட படங்களா இல்லை அப்பா காதலுக்கு நேரம் தமிழ் தான் மேக்ஸிமம் நம்ம பார்த்தது. இப்போ வீட்டுக்கு போனால் அவங்க தமிழ். இன்ஃபேக்ட் எங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் பாலக்காடுலேருந்து, பாலக்காடு இஸ் தமிழ்நாடு பார்டர். ஸோ எங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போனாலும் அவங்க தமிழ் தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு தமிழ் எழுத தெரியும், படிக்க தெரியும். ஸோ என்னை பார்த்து தமிழ் புரியுமான்னு கேட்டால் எனக்கு அப்படியே எப்படி ஹார்ட் பிரேக் ஆகும்னா, சின்ன வயசுலேருந்தே நான் கேட்டது பூரா தமிழ் தான். இல்லோ என்கிட்ட தமிழ் புரியுமா, நீங்கள் கேரளா தானே, நீங்கள் தமிழ் புரியுமான்னெல்லாம் கேட்டால் இட்ஸ் லைக் இட் பிரேக்ஸ் மை ஹார்ட். ஸோ மேக்ஸிமம் தமிழ் தான் நான் பார்த்ததுல. அவங்க பார்க்குற மூவிஸ் எல்லாம் தமிழ் தான். கன்னடா ஆல்சோ இருக்கு. ஏன்னா இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் அவங்க ரேடியோ போட்டது கன்னடா தான் இருக்கும். கன்னடா மியூசிக், பழைய கன்னடா சாங்ஸ் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ கன்னடா. ஆனால் இண்டஸ்ட்ரி நான் பிகினிங்கில் நான் ஏன் பண்ணலைன்னா, பெங்களூரில் இருக்கும்போது நான் நினச்சேன் கன்னடா ஃபிலிம்ஸ் நான் பண்ண மாட்டேன், ஏன்னா பெங்களூரில் நான் ஃப்ரீயாக இருக்கலாம் நினச்சேன். That doesn't work like that because Bangalore full Tamilians, Malayalis, Telugu people தான் இருக்காங்க. ஸோ அது ஒர்க் அவுட் ஆகலை. உங்ககிட்ட நீங்கள் பேசின விதத்தில் ஒரு விஷயம் நல்லா தெளிவாக தெரியுது. நீங்கள் பெங்களூரை பற்றி அந்த நாஸ்டாலஜியா விஷயம் பேசினதாகட்டும், அதே போல் ரிலேஷன்ஷிப்பை பற்றி இந்த எவ்ரி ஷோல் இஸ் யூனிக் அண்ட் டிவைன் அந்த மாதிரி விஷயங்கள் சொன்னீங்கல்ல. ஸோ இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலாக, ஃபிலாசபிக்கலாக நிறைய தாட்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு அமேசிங் ட்ரிவியாவும் கேள்விப்பட்டோம், நீங்கள் எழுதுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கதைகளாகவே எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எவ்வளோ கதைகள் இப்படி எழுதி வச்சுருக்கீங்க? அதே போல் இப்போவே கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டீங்க டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன மாதிரியான படம் உங்களுடைய ஜானராக இருக்கும், அதை பற்றி சொல்லுங்களேன். நான் சினிமாவை விட்டு போகலன்னா நான் டைரக்ட் பண்ணுவேன், இல்லைன்னா there's a good chance நான் ஃபுல்லாக விட்டுட்டு ஓடி போயிடுவேன். அப்படி போகலன்னா மேபி அது
ஐ ஹாவ் டு டூ சம்திங் ஏதாவது ஒன்று இதுக்கு மேலே ஏதாவது ஒன்று பண்ணணும், இல்லைன்னா எனக்கு முடியாது. ஐ எம் நாட், எனக்கு அந்த மாதிரி ரொம்ப லிமிட்டிங்காக இருக்குது ஒரே விஷயம் இவ்வளோ வருஷம் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஸோ நான் பண்ணால் ஐ டோன்ட் நோ, லைக் ஆக்சுவலாக பெங்களூரை பற்றி நான் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். எங்கள் தாத்தா வந்து ஒரு நாள் உட்காந்து பேசும்போது, சார் நான் இப்படி எனக்கு இந்த பழைய கதையெல்லாம் கேட்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கெல்லாம் என்னை பார்த்தா பயங்கர பிடிக்கும். ஏன்னா நான் உட்காந்து ஃபுல்லாக கேட்பேன், ஃபுல் இன்ட்ரெஸ்டாக, ஆமாவா இப்படியா அப்படியான்னு. ஸோ அவங்க கதையெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி கதை சொல்லும்போது அப்படியே கேட்டுட்டு இருந்தால் எனக்கு சடனாக எனக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே அப்படியே எனக்கு மைண்டில் வந்தது. ஸோ அங்கேருந்து அவங்க வீட்டிலேருந்து என் வீட்டுக்கு போகும்போது ஆன் த வே நான் வந்து அந்த ஃபுல்லாக நெரேட் பண்ணி எனக்கு அது ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் பிளே எனக்கு மைண்டில் வந்தது. ஸோ அது வந்து ரொம்ப பர்சனலான ஒரு இது. எங்கள் தாத்தா சொன்ன ஸ்டோரி, பெங்களூரை பற்றி இருக்கிற ஸ்டோரி. ஸோ அந்த மாதிரி நிறையா ஐடியாஸ் வந்து நிறையா வரும். எனக்கு ஒரு 100 ஐடியா இருக்கும் நான் எழுதி வச்சது. ஆனால் அதில் இப்போ ஒரு ஸ்கிரிப்டாக மாறி அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதி வரணுன்னா அது சின்ன விஷயம் இல்லை. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இருக்கணும். எனக்கு தூங்கவே டைம் இல்லை. ஸோ டு சிட் அண்ட் ரைட் எல்லாம் கொஞ்சம் டைம் இருக்கணும். அப்படி டைம் எல்லாம் இருந்து வந்தால் தென் யா ஐ மே டூ சம்திங். ஆனால் ஜானர்னு சொன்னால் அப்படி எனக்கு மைண்டில் ஒரு ஜானரே இல்லை. மேபி ஃபில்ம்ஸ் விச் மேக் யூ ஃபீல் ஆர் திங்க் சம்திங், ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபிலிம் தான் இருக்கும். Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Diamond price is starting from 22,800 per carat.